விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சமீப காலமாக தனது பொதுக்கூட்டங்கள்ல அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்னெடுத்து வர்றாரு. திமுக அரசு இக்கோரிக்கையை தொடர்ந்து தவிர்த்து வருவதால தாவிகாவின் இந்த அழைப்பு விசிக தொண்டர்களிடையே ஒருவித எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் திருமாவளவன் தற்பொழுது வரை திமுக கூட்டணியில் நீடிப்பதாகவே கூறி வராரு. ஆனால் விஜயின் வருகை மற்றும் அவர் அளிக்கும் அதிகார பகிர்வு வாக்குறுதி விசிகாவின் அடுத்த கட்ட முடிவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மறுபுறம் தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் ஒருவித பிளவு ஏற்பட்டுள்ளது. ராகுல் காந்தியுடன் விஜய்க்கு இருக்கும் தனிப்பட்ட நட்பு மற்றும் காங்கிரசின் அகில இந்திய தலைமை கழகத்தில் தனது செல்வாக்கை உயர்த்த விரும்பும் எண்ணம் ஆகியவை தாவிக காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி நகர்த்தக்கூடும். திமுக கூட்டணியில் இருந்தால் தங்களால் ஒருபோதும் அதிகார மையத்தை அடைய முடியாது என்பதை உணர்ந்துள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயுடன் கைகோர்ப்பதே எதிர்காலத்திற்கு நல்லதுன்னு கருதுறாங்க. இது நடந்தால் பல ஆண்டுகளாக நீடிக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக தலைமையை பொறுத்தவரை இந்த கூட்டணி விரிசல்களை தடுக்க தீவிரமாக முயன்று வருகிறது.